if capital Xi are independent and all of them have same distributions defined by f of x equal to 1 by root 8 pi e power minus x minus 1 the whole square by 8 minus infinity less than infinity, then mean and variance of x1 minus 2x2 plus x3 are respectively. 4 options கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா முதல்ல இது நமக்கு வந்து f of x வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ கிவன் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதுகிறேன். ஸோ கிவன் கொடுத்துருக்க கணக்கு பார்த்தீங்கன்னா f of x equal to இது இருக்குது. இதுக்கான ஃபார்முலா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபார்முலா f of x equal to 1 by sigma root 2 pi e power minus 1 by 2 x minus mu by sigma the whole square. இப்போ இந்த ஃபார்மெட்டு நான் இதை ஃபஸ்ட் நான் இப்போ மாற்றுறேன் எப்படி எழுதலாம்னா f of x equal to 1 by 8 பை இருக்கா 8 பை எப்படி எழுதிக்கலாம் 8 வந்து எப்படி பிரிக்கலாம்னா 4 into 2ன்னு பிரிக்கலாமா அப்போ 4 into 2ன்னு பிரிக்குமா ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும் இந்த ரூட் 4ஓட வேல்யூ 2 தானே ஸோ நான் அதை வெளியே எடுத்துக்கலாம் உள்ளாடி ரூட் 2 வரும் ரூட் 2 இந்த பை சரியா 2 ரூட் 2 பை இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 அதே மாதிரி கீழே நான் 8 இருக்கா நமக்கு 1 by 2 வருது ஃபார்முலாவில் 1 by 2 நான் 2 எடுத்துகிட்டு மீதி ரிமைனிங் 4 தானே இருக்குது 4 நான் எழுதிக்கலாம் 2 the whole square எழுதிக்கலாமா இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கக்கூடிய கணக்கு இந்த ஃபார்மெட்டுக்கு நான் எடுத்து எழுதிக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதையும் இந்த ஃபார்முலாவை நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு என்ன தெரியுது சிக்மா ஈக்குவல் டு 2 தென் மியூ பிளேஸில் யார் இருக்கிறா 1 மியூ ஈக்குவல் டு 1 ஸோ சிக்மா 2 மியூ ஈக்குவல் டு 1 அடுத்தது என்ன கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்கன்னா மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் இதான் கேட்டிருக்காங்க அப்போ மீன் வேரியன்ஸ் நான் கண்டுபிடிக்கணும் இப்போ மீன்னா இ ஆஃப் எக்ஸ் எக்ஸுங்கிற இடத்துல நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா x1 மைனஸ் 2x2 ப்ளஸ் x3 கொடுத்துருக்கு இ ஆஃப் எக்ஸுக்கு நான் இதை போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கணக்கில் என்ன கொடுத்துருக்குன்னா சேம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்போ எல்லா டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் எப்படி இருக்கும் சேமாக இருக்கும் இப்போ நான் இதை எப்படி பிரித்து எழுதிக்கலான்னா ஸோ இந்த மாதிரி நான் என்ன செய்துக்கலாம் இதை பிரித்து எழுதிட்டு எல்லாமே சேம் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லும்போது மீன் எல்லாத்துக்கும் சேம் தான் மீனோட நமக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஒன்றுன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா இப்போ இ ஆஃப் எக்ஸ் 1 தென் மைனஸ் 2 இ ஆஃப் எக்ஸ் 2 ஒன்று தான் இ ஆஃப் எக்ஸ் 3 ஒன்று தான் ஸோ எல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 0 கிடைக்குது ஸோ மீன் வந்து 0 கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வி ஆஃப் அந்த எக்ஸ் பிளேஸில் நான் கண்டுபிடிக்க வேண்டியது கொடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட் நான் பிரித்து எழுதும்போது இங்கே பார்த்தீங்கன்னா வி ஆஃப் x1 இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 இன்டி x2 இதுக்கு நான் வந்து பிரிக்கும்போது மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் அதாவது ஏ மைனஸ் 2ங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் எடுக்கும்போது ஏ ஸ்கொயர் வி ஆஃப் x2 ப்ளஸ் வி ஆஃப் x3 வேரியன்ஸ்னால் நமக்கு தெரியும் சிக்மா ஸ்கொயர் சிக்மா 2 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா அப்போ வேரியன்ஸ் 4 எல்லாத்துக்குமே சேம் டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ எல்லாத்துக்கும் வேரியன்ஸ் 4 தான் ஸோ எல்லாத்துக்கும் நான் வேரியன்ஸ் 4 கொடுக்கும்போது எனக்கு 24 கிடைக்குது ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் தேங்க்யூ